ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கோல்டன் கலரில் பார்டர் இருக்குது. இந்த பார்டரை வந்து நம்ம ஹைலைட் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் தான் பண்ண போகிறோம். ஆனால் வந்து பார்டருக்குள்ளே எதுவும் ஒர்க் பண்ண போகிறதில்ல, வெளியே மட்டும்தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கீழே அந்த கோல்டன் கலர் எட்ஜ் முடியுதுல, அந்த இடத்துல வந்து 4mm ஆன்டிக் பீடு வந்து ஒவ்வொன்றா போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குரிய பேக் நெக் டிசைன் வந்து ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குரிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியான பேக் நெக் டிசைன் தான். அதுவும் வந்து 4mm பீடை வந்து சிங்கிளாக போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4mm பீடு முடித்தோன்னா அது கீழே வந்து சுகர் பீடு வந்து எப்பயும் போல் கொடுத்துக்கலாம். நான் வந்து ரெண்டு பீடாக யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா ஏஸ்டார் பிராண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீடில் வந்து நம்பர் 14 துலிப் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஜரி வந்து பார்த்திங்கன்னா A1 மம்தா பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க சுகர் பீடு வந்து ரெண்டு பீடாக வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சுகர் பீடை வந்து ஒரு லைன் கொடுத்து முடிச்சிட்டோம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஜரி லைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். 3 லைன் வந்து சரி வந்து நான் வந்து கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஜரி 3 லைன் கொடுத்ததுக்கப்புறமா மேலே பார்டரோட மேலே அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்த மாதிரி 4mm பீடில் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 4mm பீடு ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வந்து ரெண்டு பீடாக கொடுத்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீழே பார்ட்ரு வருது அப்படின்னா பார்ட்ரு எதுவுமே பண்ண முடியல, இந்த மாதிரி டிசைன் எதுவுமே வேணாம், சிம்பிள் அண்ட் ஈஸியாக வேணும் அப்படின்னா இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிகினர்ஸும் ஈஸியாக போடுற மாதிரியான டிசைன் தான். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
வந்து சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ சுகர் பீட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து ஒரு லைன் வந்து நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டிச் வர மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஒன் சைடு ஸ்டிச் சொல்லுவாங்களா அந்த மாதிரி 2 ஸ்டோனுக்கு பக்கத்தில் வர மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் பிகினஸாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளூ போட்டு செயினை ஃபஸ்ட்டு ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டோன் செயின் வந்து ஒரு லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா சுகர் பீடு வந்து ஒரு லைன் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சுகர் பீடு கொடுத்து முடித்ததுக்கப்புறமா 4 mm பீடு வந்து ஒரு லைன் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். ஃபோர் எம்எம் பீடு ஒரு லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா 4 mm பீடுக்கு நடுவில் வர கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 mm பீடு ஒரு சுகர் பீடு வர மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து 2 பீடுக்கு நடுவில் வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீட் கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 4 mm பீடு ஒரு சுகர் பீடு வர மாதிரி புட்டாஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து புத்தா டிசைன் வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட். பாருங்கள், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. தேங்க்யூ ஆல்.